ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த தாய் பிஎல் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரதியும் தியும் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ரதி இப்போ கொஞ்ச நாள் கிளம்ப போகிறான்ல, அந்த கவலை இவங்க 2 பேருக்குமே இருக்குது. அப்போ தி கேட்குறான், உன்னால் ஒரு வேளை ஃப்ரான்ஸுக்கே போகாமல் இருக்க முடியுமா, இங்கேயே என் கூட இருந்துறியான்னு கேட்க, அதுக்கு ரதி சொல்கிறான், அவனால் அப்படி இருக்க முடியாதுல்ல, ஏன்னா அங்கே தான் அவனோட அப்பாவும் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. இதே தி சியாம் விட்டு ஃப்ரான்ஸுக்கு வர முடியுமான்னு நினச்சாலும் அதுவும் கண்டிப்பாக முடியாது தானே. அதனால் நம்ம 2 பேரும் இதை பற்றி பேச வேணாம். நான் இருக்க போகிற கொஞ்ச நாளும் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரதிக்கு ஒரு லெட்ரு வருது. ரதியோட அப்பா தான் அனுப்பியிருக்காரு. என்னன்னா, ரதிக்கு இப்போ பர்த்டே வரப்போகுது, அதனால் அவங்க அப்பா அவனுக்கு வாழ்த்து சொல்லி அந்த லெட்டரோடவே ஒரு ரிங்கே அனுப்பிச்சிருக்காரு. அதாவது ரதியோட அம்மா ரிங் தான் அது. ஸோ அந்த ரிங்கை தான் ரதிக்கு பர்த்டே கிஃப்ட்டை தந்திருக்காங்க. அதோட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரிங்கை நீயும் போட்டுக்கலாம், இல்லை உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கு, யாரையாச்சும் விரும்புகிறேன்னா அவங்களுக்கு இந்த ரிங்கை போட்டு விடுன்னு அவங்க அப்பா அனுப்பிச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே தி முடிவு பண்ணிட்டான், நமக்கு தான் இந்த ரிங்கு கிடைக்க போகுதுன்ட்டு. உடனே ரதி கிட்ட கேட்டுட்டு இருக்கான், யார் அந்த லக்கி பர்சன்ட்டு. ஆனால் ரதி அந்த ரிங்கை அப்போ தி கிட்ட தரல. அதுக்கப்புறம் ரதியும் தியும் தியோட பிரதரை போய் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக தியோட பிரதருக்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலாம் விருப்பம் தான் போல். அதனால் ரதி அவங்களுக்கு ரெகுலராக அவங்க வீட்டுக்கு போய் டீச் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அதில் இவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. அதை பற்றிலாம் ரதி பாராட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கூட தி ரதி கிட்ட என்னமோ கையை எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியே கையை நீட்டி நெளிச்சு அந்த விரலையே ரதி முன்னாடி காட்டிட்டு இருக்கான். அதாவது அவனுக்கு அந்த ரிங்கு வேணும்ன்ட்டு. ஆனால் ரதி அப்பயும் தரலையா. தீ கேட்குறான், நீ ஏன் அந்த ரிங்கை எனக்கு தரமாட்டுற, ஒருவேளை நீ என்னை லவ் பண்ணலையான்ட்டு. ரதியும் ஆமாம் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ரதி தீ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். என்னன்னா, இப்போ ரதி போய் தியோட அப்பாவை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ ரதியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நியூஸை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி நிறையா எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் அவங்க பண்ண ப்ரோக்ரஸ் பார்க்கும்போது நிறையா பேரோடதுல தியோட அப்பாவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அப்போ ரதி போய் இந்த டிரான்ஸ்லேஷனை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இது யாரோடதுன்னு கேட்கும் போது தான் ரதி சொல்கிறான், உங்கள் பையனோட தான்ட்டு. அதை கேட்டோன்னே தியோட அப்பாவுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா அதை நான் திவாவை தான் சொல்லுவேன். அதாவது தியோட பிரதரை தான் சொல்கிறாங்க. அவரோட திறமைக்கு நீங்கள் நேரில் பார்த்து விஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னோட பர்த்டேக்காக திவாவோட வீட்டில் இவங்களாம் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான இன்விடேஷனை நான் உங்களுக்கும் தரேன், நீங்கள் அங்கே வாங்கன்ட்டு தியோட அப்பாவை ரதி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் இவர் தான் அவங்க அம்மாவுக்கு பயப்படுவார்ல, ஸோ அங்கே போவாரா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் மெக்கே டெக்கே காட்டினாங்கன்னா டெக் போய் மெக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நியூஸ் டிரான்ஸ்லேட்டருக்கான எக்ஸாம் வருதுன்னு. ஆக்சுவலாக மெக் இந்த ஜாபுக்கு சேர்ந்தது காரணமே அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த ஸ்கூல் நம்ம வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கிளாஸ் நடத்தும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி கேட்டு தான் அவன் படிச்சிருப்பான். அதுக்கப்புறம் டெக் சொல்லி தந்திருப்பான். இப்போ இந்த எக்ஸாம் வரதை கேட்டோன்னே மெக்குக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு தான் இப்போ அவனோட காது ரொம்ப கம்மியாக தானே கேட்குது. ஸோ அதை வச்சுட்டு அவனால் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுமான்னு அவன் ரொம்ப யோசிக்கிறான். ஆனால் டெக் சொல்கிறான், நீ எதுக்கு கவலைப்படுற, இதுக்காக தானே நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம், அதான் நான் உன் கூட இருக்கேன்ல, கண்டிப்பாக நம்ம இதில் ஜெயிப்போங்கிறான். அதுக்கு மெக்கும் சரின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். சரி ஓகே, இப்போ உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிட்டான்னு டெக் கேட்க, இந்த மெக் சும்மா இருக்காமல் உண்மையில ஒரு துணியை கொடுத்து அங்கெல்லாம் தொடச்சி விட்டுன்னு வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் ரதி இதையே காட்டினாங்கன்னா, ரதி கொஞ்ச நாள் தானே இங்கே இருக்க போகிறான், அதனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போயிடணும், ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மோட்டிவ்லேயே இவங்க ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டுருக்காங்க. அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற இடத்துக்கு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி உனக்கு வேற எங்கே போக ஆசைன்னு டி கேட்க, ரதிக்கு வாட்டர் ஃபால்ஸ் தான் போகணுமாம்மா. ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் போகணுன்னா ஒரு நாள் தங்குற மாதிரி தானே போகணும். அதனால தி யோசிச்சுட்டு இருக்கான். பட் ரதியோட ஆசைக்காக கண்டிப்பாக அந்த மாதிரி போகலாங்கிறான். இப்போ ரதியோட பர்த்டேக்காக இவங்கெல்லாம் திவா வீட்டுக்கு, அதாவது தியோட பிரதர் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே தி ரதிக்காக ஸ்பெஷலாக ஒரு டிஷ் செஞ்சுட்டு இருக்கான். அதுவும் ரதியோட அம்மா கிட்ட தான் டிப்ஸ் கேட்டெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். ஸோ இவங்க அப்படியே ஹாப்பியாக ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத ரூயிடி கேட்டுறாங்க. அதாவது டிவாவோட அம்மா கேட்டுறாங்க. இன்னொரு பக்கம் தியோட அப்பாவை காட்டினாங்கன்னா, அவருக்கு அந்த வீட்டுக்கு போகணும் தான் ஆசையாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரூயிடி ரதிக்கிட்ட கேட்டுறாங்க, உங்களுக்கும் ரதிக்கும் இடையில இருக்கு, அதை பற்றி நீங்கள் உறுதியாக நினைக்கிறீங்களான்ட்டு. இவங்களுக்கு தியோ ரதியை லவ் பண்ணுறது சந்தோஷம் தான், ஆனால் எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க பிரிய போகிறாங்கல்ல, அதுக்கப்புறம் கண்டிப்பாக கஷ்டப்பட போது தியும் ரதியும் தானே, அதனால் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களான்னு கேட்க, அப்போ தி சொல்கிறான், நான் இதில் நிச்சயமாக உறுதியாக இருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒன்று விட்டுட்டு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு ஒரு 20-30 வருஷம் கழிச்சு நான் எனக்குன்னு எதுவுமே பண்ணிக்க
நினைக்கலன்னு நினைக்கும் போது நான் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இப்போ எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். யார் என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி கவலைப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே ரதி தான்ட்டு நான் உறுதியாகவே முடிவு எடுத்துட்டேன். அதை நான் என்றைக்குமே மாற்றிக்க மாட்டேன். ரதியும் நானும் ஒன்றா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன்ட்டு தீ சொல்கிறான். இதெல்லாம் ரதி கதவை கட்ட நின்று கேட்டுடுறான். இப்போ டெக் மெக்கை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கான். ஆக்சுவலாக முதல்ல இருந்ததுக்கு மெக்கோட கதை இப்போ ஓரளவு நல்லாவே கேட்குது. ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னா மெக்கோட கதை கேட்கறது இல்லை. ஸோ அதை வச்சு டெக் அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்க. அப்போ மெக் சொல்கிறான் டெக் தனக்காக இவ்வளோலாம் பண்ணுறான்ட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு மெக் அப்படியே திரும்பி நடந்து போக அப்போ டெக் கத்தி சொல்கிறான் ஒருவேளை எனக்கு உன் மேலே லவ் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கப்புறமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமான்ட்டு டெக் கத்தி கேட்க அப்போ மெக் திரும்பி கேட்குறான் நீ என்ன சொன்னன்ட்டு. அப்போ தான் டெக்குக்கு புரியுது அவன் அந்த லிமிட்டை கொஞ்சம் தாண்டி போயிட்டு இருக்கனால தான் அவனுக்கு கேட்கலன்ட்டு. அப்போ டெக்கும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறான். ஆனால் மெக் டெக் கிட்ட எனக்கு நீ என்ன சொன்னன்னு தெரியும்னு சொல்ல அப்படியே டெக் பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வழக்கம் போல் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரதியோட பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ திவா ரதிக்கு ஒரு கிஃப்டாக ஃப்ரெஞ்சில் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க போல் அதை வாசித்து காட்டிகிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக திவாவோட அப்பா அங்கே வந்துடுறாரு. அவரை பார்த்தோன்னே திவா அம்மாவுக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீரே வந்துடுது. ஏன்னா அவர் இத்தனை வருஷமா இங்கே வந்ததே இல்லை, இப்போதான் வராரு. அப்போ திவாவோட அப்பாவும் திவா கவிதை வாசிச்சுட்டு இருக்காங்கல்ல அதை பார்த்து அவரே அசந்து போயிட்டாரு. ஏன்னா ரொம்ப நல்லா அவர் வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திவா கிட்ட வந்து பேச திவாவே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க அப்பா இங்கே வந்திருக்காங்களான்ட்டு. இவருக்கும் திவாவை பார்க்க பெருமையாக இருக்குல்ல, அதனால அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க நீ நம்ம பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கன்ட்டு. அப்படியே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தி ரதிக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். ஏன்னா ரதியால் தானே இப்போ இது நடந்துச்சு. அப்போ ரதி இதுக்கு முன்னாடி அவங்க ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களா அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சு போல். ஸோ அதில் இவன் நல்லா ப்ராடாக சிரிச்சிருப்பான். அந்த ஃபோட்டோவை தீ கிட்ட கொடுக்குறான். அதோட ரதி தீக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னு தீ என்ன நினச்சிக்கிட்டான் அந்த மோதிரத்தை தான் ரதி நமக்கு கொடுக்க போகிறான்ட்டு அப்படியே அவன் கையை நீட்டிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக ரதி அந்த மோதிரத்தை கொடுக்க வரல, தீக்காக ஒரு லாக்கெட் கொடுக்குறான். அதாவது ரதி கழுத்தில் ஒரு லாக்கெட் போட்டிருப்பான்ல ஃபோட்டோ போட்ட மாதிரி, அந்த மாதிரி தீக்கு கொடுக்குறான். அதில் தீயும் ரதி இருக்க ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தோன்னே தீ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். இன்னொரு பக்கம் தீயோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க பாட்டி இருக்காங்கல்ல அவங்க வேலைக்கார பொண்ணு திவாவோட வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போகிறத பார்த்துட்டாங்க. உடனே அந்த பொண்ணை பிடிச்சி கேட்குறாங்க அந்த வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. ஸோ இப்போ அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இப்போ திவாவோட வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த பாட்டி வந்துடுறாங்க. யாரை கேட்டு என்னோட வீட்டில் ஒரு வெளியாளுக்கு போய் பர்த்டே பார்ட்டி நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல தீயோட அப்பா கிட்டே கேட்குறாங்க நீ எப்படி ஏன் பர்மிஷன் இல்லாமல் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு தீயும் அவங்க அப்பாவையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. அவங்க 2 பேர் பயந்துட்டு அவங்க பின்னாடி ஓடுறாங்க. தியோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டி கேட்குறாங்க நீ அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே அவளையும் அவள் பையனையும் அங்கே தங்க வச்சேன். இப்போ நீ அங்கே போயிருக்க, அது யாரோ ஒருத்தனுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடி இருக்குன்னு சொல்ல தியோட அப்பா சொல்றாரு நீங்க ஏன் ப்ரொஃபஸரை அவமானப்படுத்துறீங்க, அவர் இந்த நாட்டுக்கு வந்திருக்க ஒரு கெஸ்ட்ன்னு சொல்ல அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க ஓ நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கியா, நீ உன் பையனை பத்தி கூட முழுசா தெரிஞ்சுக்காம வச்சிருக்க, உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதான்னு கேட்க அப்ப தீ வந்துடுறான். உங்களுக்கு ஏன் விஷயத்துலதான் பிரச்சனைனா அதுக்கே ருதியும் அவங்க பையனையும் சொல்றீங்க, என்கிட்ட ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணுங்கன்னு சொல்ல ஆக்சுவலா தீயோட பாட்டிக்கு ரதியும் தீயை பத்தி ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க இப்படி கோவப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தீ கிட்ட வந்து நீ லேடிப்பாவை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா அந்த அடிமையா அவளோட பையனும் அந்த வீட்டுல இருந்து கண்டிப்பா வெளியே போகணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா தீ இதுக்கு முடியாதுன்னு தான் சொல்றான். இப்ப டெக்கோட அப்பா டெக் வேலை செய்யற இடத்துக்கு போய் பாக்குறாரு. ஆக்சுவலா டெக் வந்து ஒரு பேரோனேட்டா இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு அவங்க அப்பா போய் கேட்கும் போது அவன் லீவுன்னு சொல்றாங்க. இவருக்கு சந்தேகமா இருக்கு அவன் ஏன் லீவ் போட்டான்ட்டு. ஆக்சுவலா டெக் நிறைய நாளே லீவ் போட்டான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சப்புறம் கூட அவர் கோவப்பட்டு வந்து அவங்க வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்கள தான் அடிச்சு கேட்குறாரு என் பையன் இப்பெல்லாம் வேலைக்கு போகிறதில்ல உங்களுக்கு எதாவது தெரியுமான்ட்டு. அதுக்கப்புறம் டெக்கோட ரூமுக்கு போய் பார்க்க அவர் ஒரு லெட்டரை கண்டுபிடிச்சிடுறாரு. என்னன்னா இதுக்கு முன்னாடி மெக் வந்து டெக்குக்கு ஒரு எழுதி கொடுத்துருப்பான், இந்த மெக் வந்து டெக்கோட சிறந்த மாணவன்ட்டு. அதை பார்த்தோன்னே டெக்கோட அப்போ பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டெக்கே காட்டினாங்கன்னா டெக் போய் மெக்குக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். மெக் எவ்வளோ சொல்கிறான் நீ நிறையா நாள் லீவ் போட்ட, தயவு செஞ்சு நீ வேலைக்கு போன்னு சொல்ல. ஆனால் டெக் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, மெக் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கான். அப்போ டெக்கோட அப்பா அவனை கண்டுபிடிச்சிட்டாரு. நீ ஒரு பேரோனட்டாக இருந்துட்டு இவ்வளோ கீழே இறங்கி வேலையெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கியான்னு கேட்க மெக் வந்து சொல்கிறான் இல்லை எல்லா தப்பும் ஏன் மேலேதான்ட்டு. அப்போ அவங்க அப்பா அவர் கூட்டிகிட்டு வந்திருக்க அடியாளுங்களை வச்சு மெக்கை நல்லா அடிக்க வச்சிடறாரு. அப்போ டெக் சொல்கிறான் மெக் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு. டெக் எவ்வளோவே சொன்னாலும் அவங்க அப்பா மெக் மேலே தான் எல்லா கோவத்தையும் காட்டுறாரு. நீ என் பையனை என்ன பண்ணி வச்சிருக்க, அவன் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்ட்டு.
மெக்க போட்டு அடியாளுங்களை வச்சு நல்லாவே அடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு டெக்காலே தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப தீ ரதியோட வீட்டுக்கு போக ரதி கேட்கறான் என்ன ஆச்சுன்ட்டு. அதுக்கு தீயும் பாட்டி கோவத்துல இருக்காங்க. நான் நாளைக்கு பாட்டி கிட்ட போய் நம்மளை பத்தின விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்கள கண்டிப்பா புரிய வச்சிடறாங்கிறான். ஆனா ரதி என்ன சொல்றானா, நாளைக்கு போறீல அப்ப நானும் உன் கூட வரேன்ட்டு. ஆனா தீ வேணாம் தான் சொல்றான். அதுக்கு ரதி என்ன சொல்றானா, இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் பேசணும், நான் கண்டிப்பா உன் கூட வரேங்கிறான். அதுக்கப்புறம் தீயும் ஒத்துக்கிறான். இப்ப நைட் டைம் ஆயிடுச்சா, டெக் வந்து மெக் எங்க இருக்கான்னு தேடிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப மெக் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவனை ரொம்ப அடிச்சுட்டாங்க, நிறைய ரத்தம் வந்துட்டு இருக்கு. இதோட வேலைக்கு வர போயிட்டு இருந்தான்ல, அவங்கயும் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க போல. அப்ப மெக் டெக் கிட்ட சொல்றான், நீங்க இப்ப கிளம்புங்க, உங்க அப்பாவோட அடியாளுங்கள்ல இன்னும் இங்க சுத்தி தான் இருக்காங்கன்ட்டு. ஆனா டெக், நான் எங்க அப்பா கிட்ட கண்டிப்பா பேசி புரிய வைக்கிறேன், அவர் நம்மளை புரிஞ்சுப்பாரு, நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டேன், நீ என்னைக்கும் என் ஃப்ரெண்டா தான் இருப்பேன், நான் உன்னை எப்பயுமே கைவிட மாட்டேன்னு சொல்ல. ஆனா மெக் டெக்கோட கையை எடுத்து விட்டு அவன் அழுதுட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறான். இதை பார்க்கும்போது டெக்காலே தாங்கிக்க முடியல. இப்ப மெக் வந்து அவனோட வீட்டுக்கு தான் போறான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த அடி வாங்கினது கூட பெருசா தெரியல. அந்த அடிக்கும் போது கூட டெக்கோட அப்பா வந்து ரொம்ப தரகுறைவா பேசியிருப்பாரு. நீ எல்லாம் ஒரு அடிமை தானே, லோ லைஃப்னு சொல்லி அவனை ரொம்ப கேவலமா பேசியிருப்பாரு. அவனுக்கு அந்த அடியை விட அந்த வார்த்தைங்க தான் ரொம்ப வலிச்சிருக்கு போல. அதனால உடனே என்ன பண்றானா, அவன் எப்பயும் நோட் பண்ணி வைப்பான்ல, அந்த மாதிரி நோட் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த சீன்ல மெக் தான் அடிமையா இருக்கிறதுல இருந்து முன்னேற பார்ப்பான். அதனாலதான் அவன் அப்ப கூட அந்த நோட் எடுத்திருப்பான். ஏன்னா அந்த அடிமைங்கிற நிலையை அவன் மாத்தணும்னு நினைச்சிருக்கான். இப்ப அடுத்த நாள் ரதி கிளாஸுக்கு போக அங்க ரதிக்கு முன்னாடியே தீயோட பாட்டி வந்து உட்கார்ந்துருக்காங்க. ரதி உடனே ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க போய் ரதி கிட்ட பேசுறாங்க. வெளிநாட்டுல இருந்து ஒருத்தங்க வந்து எனக்கு ரொம்ப பெரிய தொல்லையை கொடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த தொல்லை எங்களுக்கு தேவையே இல்லை, நீ ஒரு ஃப்ரீ கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது, ஆனால் இந்த நாட்டுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, நாங்களாம் சில கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அது உன்னால என்னைக்கும் பாழாகக்கூடாதுன்னு சொல்ல ரதி ரொம்பவே சேட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ஈவினிங் ரதி ஆத்தங்கரையில் சோகமாக நின்றுட்டு இருக்க. அப்போ தீ வந்து பேசுகிறான், பாட்டி உங்ககிட்ட வந்து பேசினாங்களாமே, அவங்க என்ன சொன்னாங்க, நீ ஏன் இதை பற்றி என்கிட்ட சொல்லன்ட்டு. அப்போ ரதி கேட்குறான், இப்போ நம்ம லவ் பண்ணுறது யாருக்குமே தெரியாது, நம்ம அப்பப்போ பார்த்து பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும், உங்கள் ரெப்புடேஷன் என்ன ஆகும்ட்டு ரதி கவலையா பேசிட்டு இருக்க. தீ சொல்றான், ப்ளீஸ் நீ அப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, நீ என்னை விட்டு போகாம இருந்தாலே போதும், நான் எல்லாத்தையும் நான் சமாளிச்சிருவேன், நம்ம ஒன்னா இருக்கிறதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்ல. ரதி கேட்கறான், நான் எப்போ உங்களை விட்டு போவேன்னு சொன்னேன்ட்டு. இதை கேட்டோன்னே தீயும் ஷாக் ஆயிட்டான், நானும் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அந்த பாட்டி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ரதி வேண்டான்னு சொல்லுவான் தான் நானே நினைச்சேன். அப்ப தீ கேட்கறான், பாட்டி உங்ககிட்ட என்னை விட்டு போவதானே சொன்னாங்கன்ட்டு. அதுக்கு ரதியும், ஆமா அவங்க அப்படிதான் சொன்னாங்க, ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் எனக்குன்னு ஒரு முடிவு இருக்குல்ல, அந்த முடிவை நான் தானே எடுக்கணும். நான் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரியே நம்ம காதல் ஜெயிக்கும்னு நான் நம்புறேன், நம்ம 2 பேருக்கு இடையில இருக்க லவ் பாசிபிள்னு நான் நம்புறேன்னு சொல்ல தீ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டான். அதோட ரதி என்ன சொல்றானா, என் அம்மா என்ன சொன்னாங்க, நம்ம 2 பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பத்திரமா பார்த்துக்கணும் தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இத்தனை நேரம் அவன் கையில ரிங் போட்டிருப்பான்ல, எபிசோடோட ஸ்டார்டிங்ல இருந்து தீ கேட்டுட்டு இருந்திருப்பான். அந்த ரிங்கை எடுத்து நீங்க என் பிலோடா இருப்பீங்களான்னு கேட்டு தீக்கு போட்டு விடுறான். அதுக்கப்புறம் தீயும் அவன் கையில இருக்க ரிங் எடுத்து ரதிக்கு போட்டு விடுறான். அதுக்கப்புறம் தீயும் ரதியும் கிஸ் பண்றாங்க. இந்த சூப்பரான ப்ரொபோசல் சீனோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இனி இந்த ட்ராமாவில் வர இன்ட்ரெஸ்டிங்கான லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.